சில நேரங்களில் நாம் தங்கம் வாங்கக்கூடிய நேரம் நமக்கு அடுத்தடுத்து தங்கத்தை சேர்க்கக்கூடிய யோகத்தை கொடுத்துவிடும். 1 கிராம் தான் வாங்கி இருப்போம், ஆனால் அந்த தங்கம் வாங்கிய ராசி அடுத்து 1 பவுன் வாங்கச் செய்யும். அடுத்தடுத்து ஒவ்வொரு பவுனாக சேர்ந்துவிடும். ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் நம் வீட்டில் தங்கத்தை குவித்துவிடும். இப்படி நீங்கள் வாங்கும் ஒரு குண்டுமணி தங்கம் ராசியான தங்கமாக மாற வேண்டும் என்றால் என்ன பரிகாரம் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வாங்கக்கூடிய எல்லா தங்க நகைகளும் புத்தம் புதிதாக பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தில் தான் செய்தது என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. பழைய நகைகளை உருக்கி செய்யக்கூடிய தங்கமும் கடைகளில் புது தங்கமாக மாற்றப்பட்டு விற்கப்படும். தங்கத்தை நெருப்பில் போட்டு உருக்கி புது தங்கமாக மாற்றித்தான் செய்கிறார்கள். அதில் பெரிய அளவில் எந்த தோஷமும் இல்லை என்றாலும் அந்த பழைய தங்கத்தை விற்றவர்கள் எந்த மனநிலையில் விற்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த தங்கம் யார் கையில் இருந்து எடுக்கப்பட்ட தங்கம் என்பதும் நமக்கு தெரியாது. இப்படி கண்ணுக்கு தெரியாத அவர்களுடைய அடுத்தவர்களுடைய எதிர்மறை ஆற்றல் அந்த தங்கத்தில் இருந்தால் அது தோஷமான தங்கமாக மாறிவிடுகிறது. சரி, இப்போது நாம் வாங்கிய தங்கத்தில் இருக்கும் தோஷத்தை நீக்க என்ன செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் தங்கம் வாங்கி வந்த உடனேயே அணிந்து கொள்ளக்கூடாது. பீரோவில் எடுத்தும் வைக்கக்கூடாது. வாங்கி வந்த தங்கத்தை கல்லுப்புக்கு மேல் வைத்து எடுக்க வேண்டும். ஒரு வெள்ளை துணியில் கல்லுப்பை பரப்பி வைத்துவிட்டு இந்த வாங்கி வந்த தங்கத்தை அந்த துணியின் மேல் வைத்து சின்னதாக முடிச்சு போட்டு விடுங்கள். ஒரு நாள் முழுவதும் அந்த தங்கம் கல்லுப்பில் இருக்கட்டும். அடுத்த நாள் அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும். அடுத்து இந்த தங்கத்தை ஏதாவது ஒரு சாமிக்கு அணிவிக்கலாம். பூஜை அறையில் இருக்கும் தெய்வத்துக்கும் போடலாம், அல்லது கோவிலுக்கு கொண்டு போய் அம்பாளின் பாதத்தில் வைத்தும் எடுத்துவிட்டு வரலாம். அது உங்களுடைய விருப்பம். பிறகு வீட்டிற்கு வந்து புதிதாக வாங்கிய ஒரு தேங்காயை உடைத்து கொள்ள வேண்டும். உடைத்த தேங்காயிலிருந்து தண்ணீரை வெளியே எடுத்து விட வேண்டும். ஒரு பாதி மூடி தேங்காயில் தண்ணீர் இல்லாமல் இந்த தங்கத்தை 1 நிமிடம் வைத்துவிட்டு எடுத்துவிட வேண்டும். தங்கத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் மீண்டும் மீண்டும் தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும். எப்போவோ உடைத்த பழைய தேங்காயிலெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. புதிதாக ஒரு தேங்காய் வாங்கி உடைத்து உடனேயே அந்த தேங்காய்க்குள் இந்த தங்கத்தை வைத்துதான் பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்தால் உங்களுடைய வீட்டில் மலை போல் செல்வமும் தங்கமும் சேரும் என்பது ஐதீகம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.